Very good, very good. Hello everyone, welcome to a new lesson. சரியா? So 11th ல வந்து first lesson முடிச்சாச்சு. First lesson அது வந்து சும்மா பேசிட்டு இருக்க physical world அத வந்து விட்டு தள்ளு. But units and measurement complete பண்ணியாச்சு. அதுல வந்து டெஸ்ட் 2 எழுதியாச்சு. ஒரு சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு சிலோட பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தனா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. சரியா? அப்ப தயவு செய்து என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த சண்டே என்ன டெஸ்ட் எழுத போறீங்க? ஏசி. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் முடிஞ்சு சரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் முடிஞ்சு இப்போ ஏசி எழுதிரு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம நியூ லெசன் ஆரம்பிக்க வர லெசனோட பேர் என்னது? கைனமெட்டிக்ஸ். என்னது லெசனோட பேர் என்ன? கைனமெட்டிக்ஸ். சரியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், பேசிக்கலி மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்கு. மெக்கானிக்ஸ் ஸ்பெல்லிங் தெரியல பார்த்து எவ்வளோ அசிங்கம். மெக்கானிக்ஸ். ஓகேவா? இந்த மெக்கானிக்ஸ் பார்த்தா ரெண்டாக பிரியும். ஒன்று கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஓகேவா? இந்த கைனமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்க போகுது. ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது? மூவ் பண்ண போகுது. சரியா? அதாவது ஆப்ஜெக்டோட மோஷனை வச்சு நம்ம படிக்க போகிறோம். அந்த மெக்கானிக்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது? கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று என்னது? டைனமிக்ஸ். இந்த கைனமெட்டிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டடி அபவுட் த மோஷன் வித்தவுட் நோயிங் இட்ஸ் காஸ். அதாவது இந்த லெசனில் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு கண்டிப்பாக படிப்போம். ஆனால் என்ன படிக்க மாட்டோம்? வாட் இஸ் த காஸ் ஆஃப் த மோஷன், எதனால அது மூவ் ஆகுது. அதாவது பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறது ஒரு ஃபோர்ஸ் தேவையா? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது ஒரு ஃபோர்ஸ் வேணுமா? கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் வேணும். பட் இந்த லெசனில் கைனமெட்டிக்ஸை பொறுத்து நம்ம ஃபோர்ஸை பற்றி படிக்க மாட்டோம். சரியா? அப்போ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுதுன்னு மொட்டையாக சொல்லிட்டு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிவிட்டு அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரியா? ஆனால் டைனமிக்கில் நான் படிக்கிறப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதையும் படிப்பேன், ஆப்ஜெக்ட் எதனால மூவ் ஆகுது அப்படிங்கிறது படிப்பீங்க. சரியா? இப்போ இந்த கைனமெட்டிக்ஸில் என்னென்ன லெசன் இருக்கு? சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து சிபிஎஸ்சியா இருந்தா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி இல்லைன்னா மோஷன் இன் அ பிளேன். அதாவது பேசிக்லி மோஷன் இன் 1Dயும் மோஷன் இன் 2D. இந்த ரெண்டு லெசன் தான் கைனமெட்டிக்ஸில் வரப்போகுது. சரியா? சப்போஸ் நீ சிபிஎஸ்சி புக்கை ஃபாலோ பண்ணால் இந்த ரெண்டு லெசன் வந்து சேர்த்து தான் படிக்க போகிறோம். எதில்? கைனமெட்டிக்ஸில். டைனமிக்ஸில் என்ன வரும்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர் எதுலெல்லாம் அந்த ஃபோர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சு அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஓகே.